ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1வது பகுதியிலே நாம் வாசிக்கும்போது, தேவன் அந்த திராட்சை தோட்டத்தில் நீதியை எதிர்பார்த்தார், நேர்மையை எதிர்பார்த்தார். ஆனால் மாறாக அதற்கு பதிலாக ஒடுக்குதல், அநீதியை அங்கு அவர் காண்கிறார். ஆகவே இப்படி அவர் பார்க்கும்போது அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி வருகிறது என்றால், அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அலங்கமானது எடுக்கப்படுகிறது, வேலியானது எடுக்கப்படுகிறது. ஆகவே வேலி எடுக்கப்படும் போது அங்கே பாதுகாப்பு இல்லை. தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை அவர் எடுத்து விடுகிற காலம்தான் அவருடைய கோபாக்கினியின் நாள். ஆகவே நம்முடைய தேவ பாதுகாப்பை நாம் இழக்காமல், அவருடைய பாதுகாப்பு என்கிற வேலிக்குள்ளாக அவர் கொடுக்கிற கனிகளை நாம் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து அப்படி நாம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.